அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காணிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். கசன் நாஸ்டல்லா இந்த பெயரை மத்திய கிழக்கில் ஏன் உலகில் கூட அறியாதவர்கள் பெரும்பாலும் இருக்க முடியாது. உலகில் நடைபெறக்கூடிய போராட்டங்களில் போராட்ட இயக்கங்களில் மிக வலிமையான ஒரு ஹிஸ்புல்லா என்ற போராட்ட இயக்கத்தை போராளி குழுவை கட்டமைத்த மத்திய கிழக்கு முழுவதும் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்ற ஹிஸ்புல்லா தலைவர் கசன் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்குகள் தற்போது லெபனான் முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதிச் சடங்கு நடக்கும் நிகழ்வில் ஒன்று கூடி கொண்டிருக்கும் இந்த சூழலில் ஹிஸ்புல்லாவின் உடைய தலைவர் கசன் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கின்றன, அதன் பின்னணியில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளி குழுவை கட்டமைத்து அதை ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஆயுத அமைப்பாக உருவாக்கியதில் மிகப்பெரிய பங்களிப்பு வகித்தவர் கசன் நஸ்ரல்லா. இவர் குறித்து நாங்கள் ஏற்கனவே பல காணொலிகளில் பேசியிருந்தோம். யாராவது நண்பர்கள் இது குறித்து பார்க்கவில்லை என்றால் எங்களுடைய பழைய காணொலிகளில் கசன் நஸ்ரல்லா குறித்து நாங்கள் பேசிய காணொலிகளில் அந்த விடயங்களை பார்க்கலாம். லெபனானில் ஒரு அரசியல் கட்சியாக ஹிஸ்புல்லா நாடாளுமன்றத்திலும் ஆட்சியிலும் பங்கு வகித்து வந்தாலும் கூட ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு இல்லாத ஒரு தனித்துவம் சிறப்பம்சம் ஹிஸ்புல்லாவுக்கு இருக்கின்றது. ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய ஆயுதப்படை, அதன் போராளி குழு, அதிநவீனமான ஆயுதங்கள், அதிகளவான ஏவுகணைகள், நன்கு பயிற்றப்பட்ட போராளிகள் என மிகப்பெரிய அளவிலான ஒரு கட்டமைப்பை லெபனானில் உருவாக்கி இஸ்ரேல் மட்டுமல்ல ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு பெரும் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் இந்த கசன் நஸ்ரல்லா. பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளின் பின்னர் இவர் செப்டம்பர் 27 பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கிய மிகப்பெரிய குண்டுகள் மூலம் இவர் கொல்லப்பட்டிருந்தார். இது தொடர்பில் அனைவரும் அறிந்திருந்தீர்கள். இந்த நிலையில் கசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் தொடர்ச்சியாக இஸ்ரேலின் உடைய தாக்குதல்கள், கண்மூடித்தனமான தாக்குதல்கள் பெய்ரூட் லெபனான் முழுவதும் நடைபெற்று கொண்டிருந்த சூழ்நிலையில் அவருடைய இறுதி நிகழ்வு அங்கு பெரிய அளவில் இடம்பெறவில்லை. இரகசியமான ஒரு இடத்தில் தற்காலிகமாக அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் தற்போது போர் நிறுத்தம் லெபனானில் அமுலுக்கு வந்திருக்கும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய புதிய தலைவர் நயீம் காசிம் அவர்கள் மறைந்த கசன் நஸ்ரல்லாவுக்கு மிகப்பெரிய அளவில் இறுதிச் சடங்கை செய்ய இருப்பதான அறிவிப்பை வெளியிட்டார். இன்னும் சில மணி நேரங்களில் அந்த இறுதிச் சடங்கு ஆரம்பிக்க இருக்கும் சூழ்நிலையில் லெபனானில் மட்டுமல்ல மத்திய கிழக்கு முழுவதும் ஷியா பிரிவு முஸ்லிம்கள் கடந்து இஸ்லாமிய உலகம் முழுவதும் மிக பெரும் செல்வாக்கை பெற்றிருந்தவர் கசன் நஸ்ரல்லா. மிகப்பெரிய அளவில் ஈராக் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளில், ஈரான் கடந்து பல இஸ்லாமிய நாடுகளிலும் மதிக்கத்தக்க தலைவராக இருந்த கசன் நஸ்ரல்லா காசாவில் பாலஸ்தீனர்கள் மீதான இணையளிப்பு தாக்குதலை இஸ்ரேல் உச்சப்படுத்தி இருந்த போது இஸ்ரேல் இராணுவம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்க இயந்திரத்திற்கு அஞ்சி பல பெரிய அளவிலான இராணுவத்தை விட்டிருக்கக்கூடிய அரபுலக நாடுகளே அஞ்சி ஒதுங்கிய போது அல்லது அவர்கள் பதுங்கி இருந்த போது துணிச்சலாக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என தெற்கு இஸ்ரேலில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஏவுகணை தாக்குதல்கள், தொடர் தாக்குதலினால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இறுதி மூச்சு வரை பாலஸ்தீன சகோதரர்களுக்காக, பாலஸ்தீன விடுதலைக்காக போராடுவோம் என சூளுரைத்த கசன் நஸ்ரல்லா அதற்காகவே தன்னுடைய மரணத்தையும் தழுவி இருக்கின்றார் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இவர் ஒரு சிறந்த போர் வீரர், சொற்பொழிவாளர், மிகப்பெரிய அளவிலான ஒரு நிர்வாகி என்பதை கடந்து பல முகங்களை கொண்ட ஒருவராக லெபனான் கடந்து இந்த மத்திய கிழக்கில் அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கின்றார். இந்த நிலையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் இருக்கும் நஸ்ரல்லா 27 இஸ்ரேலினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்ட பின்னர் அவரது வாரிசாக அறிவிக்கப்பட இருந்த ஹஷேம் ஷவுதீன் அவர்களும் அடுத்து சில வாரங்களில் இஸ்ரேல் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். அவர்கள் இருவருக்குமான இறுதி நிகழ்வு தற்போது பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான விளையாட்டு ஸ்டேடியத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான என்று சொல்ல முடியாது, லட்சக்கணக்கான மக்கள் பெய்ரூட்டில் ஒன்று திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே தெற்கு லெபனான் கிராமங்கள், நகரங்கள், பல்வேறுபட்ட லெபனான் பகுதிகளில் இருந்து பெய்ரூட்டில் இவருடைய இறுதி நிகழ்வு நடக்க இருக்கும் பகுதியை நோக்கி அங்கு மக்கள் அணிவக தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற ஆரம்ப செய்திகள் வந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஈராக்கில் இருந்து மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள்
ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள், பொதுமக்கள், முக்கியஸ்தர்கள் பலர் இந்த நிகழ்வுக்காக கடந்த ஒரு வார காலமாகவே விமானம் மூலம் பெய்ரூட்டில் முகாமிட்டிருக்கின்றார்கள். சிறப்பு விமானங்களை ஈராக் லெபனானுக்கு இயக்கும் அளவுக்கு பெருமளவிலானவர்கள் லெபனான் வந்திருக்கின்றார்கள். ஈராக்கில் இருந்து மட்டுமல்ல, ஏறக்குறைய 65 நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான முக்கியஸ்தர்கள் நஸ்ரல்லாவின் மரணத்தில் பங்கேற்பதற்காக, மரணத்தினுடைய இறுதி நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அங்கே வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக பெய்ரூட்டில் மிக பிரமாண்டமான, இதுவரை பல வருடங்களில் நடக்காத அளவுக்கு இந்த இறுதி நடங்கு இருக்கும் என அதன் ஏற்பாட்டாளர்கள் ஹிஸ்புல்லாவினுடைய குழுவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானிலிருந்து லெபனானுக்கு பலர் வருகை தர விரும்பியிருந்தாலும் கூட லெபனான் ஈரான் விமானங்களை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தம் காரணமாக நிறுத்தியிருந்தார்கள். அதன் காரணமாக ஈரானிலிருந்து வந்த சிவில் விமானங்கள் லெபனானில் தரையிறங்க அனுமதிக்கப்பட்டமைக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் லெபனானில் நடைபெற்றன. அவை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அதில் ஐநாவினுடைய வாகனங்கள் கூட எரிக்கப்பட்டன. இது முழுக்க முழுக்க ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவினுடைய இறுதிச் சடங்கில் ஈரானியர்கள் பெருமளவில் கலந்து கொள்வதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை அமெரிக்கா, இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அதனையும் மீறி தற்போது பெருமளவானோர் ஈரானிலிருந்து ஈராக் வந்து ஈராக்கில் இருந்து இறுதி நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதேபோல் ஈரானில் இருந்து, குறிப்பாக ஈரானுடைய சபாநாயகர், ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்பார்கள் என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. எனவே மத்திய கிழக்கு பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து பெருமளவானோர் லெபனானுக்கு வந்திருக்கும் காரணத்தினால் லெபனான் முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. லெபனான் இராணுவம், போலீசார் அங்கங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் அந்த இறுதிச்சடங்கு நடக்கக்கூடிய வீதி, விமான நிலைய வீதி, பழைய வீதிகள் தான் இவருடைய இறுதிச்சடங்கு நடப்பதற்கான ஸ்டேடியம் அங்கு அமைந்திருப்பதால் அந்த பகுதிக்கான போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. பெருந்திரளான மக்கள் ஒன்று கூடுவதால் அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் இருப்பதற்கு மிகப்பெரிய அளவிலான கண்காணிப்புகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றது. அதைவிட இஸ்ரேல் இந்த இறுதிச்சடங்கு நிகழ்வில் ஏதாவது தாக்குதல்கள், குழப்பங்களை ஏற்படுத்துவார்களா என்ற அச்சங்கள் வெளியிடப்பட்டாலும் கூட அந்த அச்சங்களை கடந்து அங்கே மக்கள் திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போது லெபனானில் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கின்றது. எனவே லெபனானில் இருந்து லெபனான் மக்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அடக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய குரலை உயர்த்திய, போராடி வந்த ஹசன் நஸ்ரல்லாவினுடைய இறுதி நிகழ்வுகள் எப்படி இருக்கின்றது, அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளினுடைய பல்வேறுபட்ட சம்பவங்கள், அதன் முழுமையான விவரங்களை நாங்கள் அடுத்த அகிலம் சேனலில் உங்களுக்கு மாலை வெளியிடக்கூடிய காணொளியில் முழுமையாக பதிவேற்றுவோம் என தெரிவித்துக் கொண்டு, ஹசன் நஸ்ரல்லா ஹிஸ்புல்லாவினுடைய வீடியோ பதிவுகள், அவர்கள் கொடிகள் அடங்கிய வீடியோக்களை யூடியூப் சேனலில் வெளியிடுவதில் பல தடங்கல்கள், இடையூறுகள் நமக்கு ஏற்படுத்தும் காரணத்தினால் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் அது தொடர்பான வீடியோ பதிவுகளை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். அகில மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் பார்வையிட முடியும். அகில மீடியா நண்பர்கள் என்ற எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலும் இந்த இறுதி நிகழ்வுகள் தொடர்பான வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம் என தெரிவித்துக்கொண்டு, அடுத்து இந்த விடயம் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவினுடைய இறுதி நிகழ்வின் முழுமையான தொகுப்பை நாங்கள் அகிலம் சேனலில் நேரடியாக பார்க்கலாம். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.